ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவாசிகள். இந்த வீடியோவில் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு பிகினர்ஸுக்கெலாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்ன்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன மாதிரி ஸ்கேல் வாங்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், ஜிப் எப்படி வாங்கணும், என்னென்ன தேவைப்படும்ன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. டெய்லரிங் கோர்ஸு கற்றுக்கணுன்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். டெய்லரிங் கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை நோட்டு. இது மாதிரி லாங் சைஸு அன்ரூல் நோட்டு வாங்கிக்கணும். லாங் சைஸ் அன்ரூல் நோட்டு வாங்கிக்கும் போது நம்மளுக்கு நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைனை அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் ஏர்லைன் ஃப்ராக் தைக்கிறீங்கன்னா ஏர்லைன் ஃப்ராக்குக்கான மெஷர்மெண்ட் இருக்கும், டயக்ராம் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவுட்புட் எப்படி வரும்ன்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு மறக்காது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு லாங் சைஸ் அன்ரூல் நோட் வாங்கிக்கணும். நம்ம எந்த ட்ரெஸ்ஸு தைக்கணுனாலும் ஃபுல்லாகவே அளவெடுத்து தான் ரெடி பண்ணுவோம். இப்போ ட்ரெஸ்ஸில் அளவெடுக்கணும்னா நம்ம இன்ச்சஸில் எடுத்திருப்போம். இப்படி நம்ம நோட்டில் எதுவும் அளவெடுக்கிறதா இருந்தால் ஸ்கேலில் அளவெடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த இன்ச் டேப் ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணுவோம். இன்ச் டேப்பில் ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கிறது இன்ச்சஸ்ஸு, இல்லை 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த ஒரு பாயிண்ட் ஃபுல் இது லைன் இருக்கிறது 1 இன்ச்சு, அதில் பாதி இருக்கிறது 1/2 இன்ச்சு, அதில் குவார்ட்டர் இருக்கிறது 1/4 இன்ச்சு, 3/4 இருக்கிறது 3/4 இன்ச்சு. இது மாதிரி ஒவ்வொரு சைடு ஃபுல்லாக இன்ச்சஸ் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்கும். இந்த ஃபுல் இன்ச் டேப் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டருக்கான இன்ச் டேப்பு. கரெக்டான இன்ச் டேப் வாங்கிக்கிங்க, முக்கியமான தேவை. அதுக்கப்புறம் நம்ம எந்த டிசைன் வரைகிறோமோ ஸ்கேலு, இது நார்மல் ஸ்கேலு நோட்லலாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ளவுஸில் போடும்போது கூட சின்ன ட்ரெஸ் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி நார்மல் ஸ்கேல் போதுமாக இருக்கும். ப்ளவுஸு சுடிதாருக்கெலாம் நம்ம நல்லா அழகாக பான் நெக்கு கொடுத்து அந்த நெக்கு ஷேப்பு கொண்டு வருவோம். அந்த நெக்கு ஷேப்பு கொண்டு வரதுக்காக இந்த ஸ்கேல் நல்லாவே யூஸ் ஆகும், இந்த எல் ஷேப் ஸ்கேலு. அதுக்கப்புறம் நம்ம நெக்கில் ஆமுல் வரைகிறதுக்கு இந்த ஆமுல் கர்வு ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கு. கொஞ்சம் வரைகிறதுக்குல ஸ்டார்டிங் பாயிண்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிகினர்ஸ்க்கு இது மாதிரி ஸ்கேல்லாம் வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா நார்மலாகவே அழகாக வரைய ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலு நார்மல் ஸ்கேல்லே கொஞ்சம் பெரிய ஸ்கேலு, இப்போ நீங்கள் சுடிதாரு டாப்ஸு பேண்ட்டுன்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக நீங்கள் ஸ்கேல் தேவைப்படும். அப்போது இந்த நார்மல் ஸ்கேலு பெரிய சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா நம்ம சுடிதாருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கேர்வாக நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எல் ஷேப் ஸ்கேல்லே கொஞ்சம் பெரிய டைப் ஸ்கேலு, பெரிய சைஸ் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்கேலு. இது இப்போ நார்மலாக பேப்பரில் இருக்குது, இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்குது. இதில் ரெண்டில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம நோட்டில் போடும்போது இந்த 1/4 ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம கொடுப்போம். இந்த சுடிதார் பெரிய ட்ரெஸ்லாம் நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு நார்மல் நோட்டில் ஃபுல் கரெக்டாக வராது. அதனால் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். அதனால இந்த ஸ்கேல் வாங்கிக்கிங்க. இது பேப்பரில் வாங்குகிற ஸ்கேலு 2 ரூபா இருக்கும். இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா 20 ரூபா இருக்கும். இது கண்டிப்பாக வாங்கிக்கணும் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது தேவை சிசர்ஸு. சிசர்லேயே நிறைய டைப் இருக்குது. ஒன்று ஒரு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இது பார்த்திங்கன்னா த்ரெட் கட் பண்ணுறதுக்கு மட்டுமே இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேப்பர் பேட்டர்ன்லாம் போடுறதுக்கு இந்த சிசர் யூஸ் ஆகும். நம்ம நார்மலாக கிளாத் வெட்டுற சிசரை பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு தனியாக பிளாஸ்டிக் சிசர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த சிசரை வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம கிளாத்து ரெடி பண்ணுறதுக்கான பெரிய சிசரு. இந்த சிசர்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் கிளாத்து நல்லா அழகாக வெட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிசர் பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் சிசரு. நம்ம நார்மலாக கட் பண்ணாமல் கொஞ்சம் அழகாக இந்த ப்ளவுஸில் சைடில் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கொண்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிசரு கடையில் விற்கிது. இந்த மாதிரி சிசருன்னு வாங்கிக்கலாம். நம்ம என்ன ட்ரெஸ் தைக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம அழகாக சின்ன சாம்பிளாக நம்ம நோட்டில் டயக்ராம் போடுவோம். அந்த டயக்ராம் போடுறதுக்கு இந்த பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னர்லாம் தேவைப்படும். பேனா எல்லாமே நம்மளுக்கு அதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கு வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சிலு. இது நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டீசரு. இந்த டீசர் ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேவைப்படும் போது வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத இதெல்லாம் நம்ம அயன் பண்ணாலே இது போயிடும். அதனால் நம்மளுக்கு அங்கங்கே அசிங்கமாக தெரியாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்படுதோ பார்த்து வாங்கிக்கணும்.
நெக்ஸ்ட்டு லூப் டர்னரு. நம்ம ரோப் தைக்கிறதுக்கு இந்த லூப் டர்னர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக அழகாக நல்லா மெலிசாக எடுக்கிறதுக்கு இந்த லூப் டர்னர் யூஸ் ஆகும். இது பேர் ட்ரேசிங் வீலு. நம்ம ஒரு சைடு வரைஞ்சதை அடுத்த சைடில் கொண்டு வரதுக்கு இந்த ட்ரேசிங் வீல் யூஸ் ஆகும். இதுவும் பிகினர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பிரிக்கிற ஊசி. நம்மளுக்கு நார்மலாக தையல் போடும்போது கொஞ்சம் தையல் முன்ன பின்னா வந்துருச்சு, கொஞ்சம் தப்பாக தைச்சிட்டோன்னா பிரிக்கிறதுக்கு இந்த ஊசி யூஸ் ஆகும். இந்த ஊசியை 2-3 டைப்பில் நம்ம பிரிக்கலாம். அது எப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாபின் கேஸ் பார்த்திங்கன்னா சின்ன மிஷினுக்கான பாபின் கேஸு இருக்குது. இது சின்ன மிஷினுக்கான பாபின் கேஸு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை பாபின் கேஸு. பாபின் கேஸில் சின்ன மிஷினுக்கு ஒரு டைப் யூஸ் ஆகும், பெரிய மிஷினுக்கு இன்னொரு டைப் யூஸ் ஆகும். நீங்கள் என்ன மிஷின் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான பாபின் கேஸ் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிங்க. பாபின்லாம் ஒரு 10 பீஸ் கூட நீங்கள் வாங்கி ஒரு கலர் கூட சுற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நூல் கோக்க கஷ்டப்படுறவங்க இது வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நூல் கோத்துடலாம். நார்மல் மிஷினில் நூல் சுற்றுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். குண்டூசி கண்டிப்பாக வாங்கிக்கணும். நம்ம 2 கிளாத்தை சேர்த்து அட்டாச் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸுக்கெலாம் தையல் கொஞ்சம் நேரம் வராது. அப்போ நம்ம குண்டூசியை குத்தி தையல் போட்டு பழகினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் குண்டூசி கண்டிப்பாக நெசசரி. ஊசியும் கண்டிப்பாக வேணும். ஊசி இது ஹெம்மிங் ஊசி. ஹெம்மிங் ஊசிலே சின்ன சைஸு பெரிய சைஸுன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சைஸு பார்த்து வாங்கிக்கணும். இது சைஸ் 9 நம்பர் நீடில். இப்போ இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுன்னா சைஸ் 7 நம்பருன்ட்டு அப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுக்குற நீடில். மிஷின் நீடிலும் சின்ன மிஷினுக்கு ஒரு டைப்பு, பெரிய மிஷினுக்கு ஒரு டைப்புன்ட்டு இருக்கும். கேட்டு வாங்கினோம். 16 நம்பருன்னு கேட்டு வாங்கிக்கணும். அதுலேயே நம்பர்ஸ் சைஸுக்கு கொடுத்துருப்பாங்க. மிஷின் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு 16 நம்பர் செட் ஆகும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் கண்டிப்பாக வச்சுக்கணும். நம்ம அப்பப்போ அந்த ஃபுட்டெலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாடா, சுடிதார் நாடா, சுடிதார்ஸுக்கு நாடா கோக்கிறதுக்கு, பாவாடைக்கு நாடா கோக்கிறதுக்குன்ட்டு நாடா தேவைப்படும். நாடாலே 2 டைப் இருக்குது. இந்த நாடா ரொம்பவே நிறைய யூஸ் பண்ணுவோம். பாவாடை நாடான்ட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிப்பு. ஜிப்லேயே நம்மளுக்கு ஃப்ராக் டைப்பு இருக்குது. ஃப்ராக் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி சின்ன சைஸில் ஜிப்பு இருக்குது. நம்ம சுடிதாருக்கெல்லாம் போடுறதுக்கு நல்ல பெரிய சைஸு ஜிப்பு வாங்கிக்கலாம். இதில் இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஜிப்பு. நம்ம ஜிப்பு வச்சுருக்கிறதே தெரியாது, நல்லா அவ்வளோ அழகாக வரும். இந்த ஜிப்பும் நம்மளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு தைக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கலரில் வாங்கிக்கணும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொக்கி தேவைப்படும். கொக்கி நீங்கள் நல்ல பிராண்டட் கொக்கியாக வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஷர்ட் பட்டன். ஷர்ட் பட்டனில் சின்னது பெருசுன்ட்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன செலவு வேணுமோ பார்த்து வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இது ஸ்கர்ட்டுக்கெலாம் வைக்கிற கொக்கி. இந்த கொக்கி தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ப்ரெஸ்ஸிங் பட்டனு. ப்ரெஸ்ஸிங் பட்டன் ஒரு ட்ரெஸ்ஸில் நம்ம ப்ரெஸ்ஸிங் பட்டன் யூஸ் பண்ணுவோம். அந்த பட்டன் கொடுக்கறதுக்கு இந்த இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அழகாக ஸ்டைலிஷாக கொண்டு வரத்துக்கு இது மாதிரி டிசைனர் பட்டன்ஸு நிறைய கடையில் விற்கிது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு இது மாதிரி கோல்டு கலருன்ட்டு காமனாக நிறைய வாங்கி வச்சிட்டிங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் போட்டுக்கலாம். ஃப்ராக்கு, சுடிதாரு, ப்ளவுஸுன்ட்டு நீங்கள் எங்கே டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைனில் பட்டன்ஸ் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது த்ரெட்டு. த்ரெட்டு எல்லா கலர்ஸ் இருக்கிற மாதிரி இது மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம த்ரெட் பைப்பிங்கு ப்ளவுஸுக்கு சுடிதாருக்குன்ட்டு பைப்பிங் கொடுப்போம், த்ரெட் பைப்பிங் கொடுப்போம். அந்த த்ரெட் பைப்பிங்க்கு இந்த த்ரெட்டு கண்டிப்பாக வாங்கிக்கணும். இதில் கூட நம்மளுக்கு சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு இருக்கும். என்ன சைஸ் வேணுமோ கேட்டு வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக்கு. எலாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு எலாஸ்டிக், த்ரெட் எலாஸ்டிக், 1/2 இன்ச் எலாஸ்டிக், 1 இன்ச் எலாஸ்டிக்ன்ட்டு நிறைய இருக்குது. நீங்கள் என்ன ட்ரெஸ் தைக்கிறீங்களோ அந்த ட்ரெஸ்க்கு என்ன எலாஸ்டிக் தேவையோ அந்த நேரம் பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா எலாஸ்டிக் மட்டும் நீங்கள் ரொம்ப நாள் கூட வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது இப்போ ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது, மேஜிக் டேப்புன்ட்டு இருக்குது. டபுள் சைட் டேப்பு. நம்ம ஸ்டிச் பண்ணாமலே அதுவே அயன் பண்ணாலே அழகாக ஒட்டிக்கும். நம்ம நெக் லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம பட்டி ஸ்கர்ட்டில் பட்டி தைக்கிறதுக்கு, பெல்ட்டு தைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 1.25 இன்ச்சு உள்ளது. நம்மளுக்கு சின்னதாக வேணுனாலும் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்குன்ட்டு நம்மளுக்கு என்ன சைஸுக்கு அந்த பட்டி தேவையோ அந்த பட்டி இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அயனிங் கேன்வாஸ் இருக்குது. இது வாங்கிக்கணும்.
நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு லேஸ் யூஸ் ஆகும். நம்ம எதாவது பேட்டர்ன் பண்ணிவிட்டு அவுட்டரில் லேஸ் கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸ்லாம் ரொம்பவே கிராண்ட் ஆகிடும். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது, எல்லா சைஸ்லேயும் இருக்குது. 1/4 இன்ச் இருக்குது, 1/2 இன்ச் இருக்குது, 1 இன்ச் இருக்குது. உங்களுக்கு என்ன லேஸ் வேணுமோ அந்த லேஸ் வாங்கி நம்ம அழகாக டிசைன் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது பேட்டர்ன் மேக்கிங் பேப்பரு. நம்ம ஏதாவது புதுசாக டிசைன் பண்ணுறோம், புது ட்ரெஸ்ஸாக ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேப்பர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கெலாம் ஃபுல் ட்ரெஸ்ஸே நம்ம இந்த பேப்பரில் ரெடி பண்ணிவிட்டு அழகாக அப்படியே நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நல்லா 1.5 மீட்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். இந்த ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு 20 ரூபா 25 ரூபா விற்கும். வாங்கிட்டிங்கன்னா டிசைன் நீங்கள் பேட்டர்ன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகிறது கேன்வாஸுன்னு சொல்லுவாங்க, பேப்பர் பேக்ரவுண்ட்னு சொல்லுவாங்க. இது நம்ம நெக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த கேன்வாஸ் ரொம்ப யூஸ் ஆகும். சுடிதாருக்கும் ப்ளவுஸுக்கும் இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷர்ட் ஏதாவது ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த கேன்வாஸ் வாங்கிக்கணும். அந்த கேன்வாஸோட இது ரொம்பவே நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது ஷர்ட்டுக்கு வைக்கிற கேன்வாஸு. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான தேவை அயன் பாக்ஸு. நம்ம அயன் பாக்ஸு ஒன்று பக்கத்தில் இருந்தாலும் நம்ம ட்ரெஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த ட்ரெஸ் தைக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸு ஸ்டார்டிங்லேயே ஒரு அயன் பண்ணிவிட்டு ஒரு நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போதும் நம்ம அந்த அயன் பண்ணி ரெடி பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸு நீட்டாக அவ்வளோ அழகாக வரும். அதனால் அயன் பாக்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸு, டெய்லரிங் கோர்ஸு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். பிகின்ஸ் முதற்கொண்டு ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களுக்கு கூட இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸு இல்லைனாலும் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லரிங் ஷாப்பில் கிடைக்கும். சப்போஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பாரிஸில் நாராயண ஸ்ட்ரீட்டு போனீங்கன்னா அங்கே 4-5 ஷாப் இருக்குது. அங்கே நீங்கள் கேட்குற டெய்லரிங் ஷாப்புக்கு தேவையான A to Z எல்லா மெட்டீரியல்ஸும் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா ஒரு சில கடையில் பேட்டர்ன் மேக்கிங் பேப்பரு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் அங்கே பாரிஸில் நாராயண ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் நல்லா வாங்கிட்டு வந்துடலாம். பிரபாஸ் டிசைனில் டெய்லரிங் கோர்ஸு, டிப்ளமோ கோர்ஸு இருக்குது. அதில் குழந்தைங்க ட்ரெஸ்லேருந்து பெரியவங்க ட்ரெஸ் வரைக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் கவர் பண்ணுவோம். ஃப்ராக்ஸு, நைட்டி, மேக்ஸி, சோலி, பினோஃபார்ம்ன்ட்டு A to Z கவர் பண்ணுவோம். நீங்கள் கிளாஸுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். அதை பிஸ்னஸாக எடுத்து செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.